இந்த எஸ்டேட் ஓனர் ரோடு விட மாட்டேங்கிறான். நாங்கள் எவ்வளவோ ஸ்டெப் எடுத்து பார்த்துட்டோம். இவன் அரசியலில் ஏற்கனவே இருந்ததுனால அந்த அரசியல்வாதி பவரால் எங்களுக்கு ரோடு கிடைக்க மாட்டேங்குது. நாம் எவ்வளோ பெட்டிஷன் கொடுத்தாலும் அந்த பெட்டிஷனை கிழிச்சு போட்டாராங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. எங்கள் நிலைமை இது தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும். ரோடு இருக்குன்றாங்க, ஆனால் அந்த மேப்பு எடுத்தாலும் அந்த மேப்பும் தாலுகாப்ஸில் எடுக்க முடியல. கலெக்டர் ஆஃபீஸ் வரையும் லெட்டர் அனுப்புகிறோம், ஆனால் அந்த லெட்டர் கலெக்டருக்கு போய் சேருதான்னு தெரியல. பாருங்கள், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு இந்த வழி கிடைக்கும். இல்லைன்னா எங்களுக்கு இதே மாதிரி நிலைமை தான். பாவம் அவர் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது விழுந்தவருக்கு எப்படின்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை தூக்கிட்டு போகும்போது ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எங்களால் என்ன பண்ண முடியும்? ரோடு இருக்கான கேட்டு போட்டு வச்சாராங்க, நடக்கிறதுக்கே வழி விட மாட்டிருக்காரு. அந்த எஸ்டேட்டில் நாங்கள் ஒன்றுமே பண்ண போகிறதில்லண்ணா. இந்த கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டெப்பை எங்களுக்கு எடுத்து தர மாட்டேங்கிறாங்க. இந்த அரசியல்வாதிங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டு கேட்குறப்ப வராங்க ஊருக்கு வந்தும் போட்டு தரேன்ட்டு ஓட்டு மட்டும் கேட்டு போகிறாங்க. ஆனால் யாரே அந்த ஸ்டெப்பு அந்த ஓட்டு கேட்குறப்ப மட்டும்தான் வராங்க. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் ஒரு வழி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான். எல்லோரும் நம்ம ஏற்காட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இந்த வழி கிடைக்கும். இல்லைன்னா யாருக்கும் இந்த வழியும் கிடைக்காது. எங்களை மாதிரி தான் கஷ்டப்படணும். நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இவர் யாரும் இல்லை, எங்கள் பெரியப்பா தான். வயசு 70 வயசு ஆக போகுது. சாதாரண வலிக்கு விழுந்துட்டாரு. ஆனால் ரோட்டு வசதி இருந்தால் உடனே நாங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும். இப்போ நாங்கள் நடந்து தான் போனோம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூக்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் நடந்து போனோம். இந்த ஊர் வேற எங்கேயும் இல்லைங்க, கிளியூர் ஃபால்ஸு, ஏற்காடு கிளியூர் ஃபால்ஸ்லேருந்து கீழே ஒரு குட்டி கிராமம் தான், கொடிக்காடுன்ற ஒரு வில்லேஜ் தான். இந்த ஊருக்கு ஃபால்ஸோட ரோடு வருதுங்க. ஃபால்ஸ்லேருந்து ஊருக்கே ரோடு வருதுங்க. ஆனால் அந்த எஸ்டேட் ஓனர் விட மாட்டிருக்காங்க. நீங்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் லெட்டர் கொடுத்தா அது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் சேருதானே எங்களுக்கு தெரியல. போகிறதாலும் நடுவழியிலே கிழிச்சு போட்டாராங்க லெட்டருக்கு. நீங்கள் தான் ஏதோ உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உதவி பண்ணால் மட்டும்தான் எங்கள் ஊருக்கு ஒரு வழி பிறக்கும். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஏதாவது சாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களோட ஹெல்ப்பும் எங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் தான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்.